நூறுசாமி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் சுவாசிகாவோட கணவர் வந்து கல்யாணமான கொஞ்சம் வருஷத்துலேயே இறந்து போயிடுறாரு. கணவர் இழந்ததுக்கப்புறம் ஹீரோயின் எந்த கல்யாணமும் பண்ணிக்காம அவங்களோட 2 பசங்களையும் அவங்களே வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பசங்க 2 பேரும் பெருசானதுக்கப்புறம் நம்ம அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் வச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்த சுவாசிகாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட பசங்க நடிச்சிருந்த 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்தில் கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காரு. இவர் வர சீன்ஸ் கொஞ்சம் சீன்ஸாக இருந்தாலுமே அந்த எல்லா சீன்ஸுமே சூப்பராக இருக்கும். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபேமிலியோட தியேட்டர் போய் பார்க்க ஒர்த்தான மூவி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்.